வானேவஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது VTG 2.0. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து ஒரு புத்திசாலித்தனமான வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசில் கேமோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ப்ளஸ் பசில் நிறைஞ்ச கேமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ இது வெற்றிகரமான வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ எந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த வீடியோக்கு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு இதை ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு பேரில் யார் வந்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்? அந்த மரத்தில் பாருங்க ஏஎம்னு போட்டிருக்கு, அதாவது ஏஓஎம்ஓ லவ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்றது இந்த பையனோட பேர், எம்ன்றது மேரி. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். எப்படி கண்டுபிடிச்சேனா? ஸோ எஸ், வாங்க இப்போ நான் வந்து அடுத்த லெவல் போகலாம். இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாம், ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வாங்க நம்ம அடுத்த லெவல் போகலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே டாட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரே கலரோட கனெக்ட் பண்ணுமா. ஆனால் கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கலர் வந்து இடிச்சிக்காமல், ஸோ வேற ஒரு கலர் இடிச்சிக்காமல் கனெக்ட் பண்ணுமா. வச்சாம் பாடுற ஆப் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, இப்போ பாருங்கள் பிங்க் கலர் கனெக்ட் பண்ண இடமே இல்லையே. சரி இருக்கு, அது நைஸாக அந்த கேப்பில் பண்ண முடியுதான்னு ஒரு செக்கிங்கை போட்டு பார்ப்போம். அப்படிக்கா போயிட்டு யூட்டன் அடிச்சு அப்படியே எப்படிக்கா நலிஞ்சி சொலிஞ்சி பழிஞ்சி வந்துட்டாங்க ஒரு வழியா. சீக்கிரம்டா அந்த பிங்க் கலரில் போய் அடைஞ்சிடா. எஸ், we did it. ஓகே, இப்போ நம்ம இதே முடிச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் போகலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் லெவல்ஸும் வரும், அப்பப்போ இந்த மாதிரி பசில் லெவல்ஸும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 பேரில் யார் வந்து மேரீட் அப்படின்னு கேட்குறாங்க. எதை வச்சுடா நான் சொல்கிறது? ஒருவேளை அந்த பிங்க் கலர் சட்டை அவன் வந்து லேடிஸ் பேக் போட்டிருக்கான். ஒருவேளை அது அவன் ஒய்ஃப் பேக்காக இருக்குமா? இருங்க பேக்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க, ஸோ அது வந்து நம்ம நினச்ச கெஸ் வந்து தப்பே. அப்போ என்னவா இருக்கும்? ஒருவேளை பேக்கா? சரி இருங்க, எல்லா பேக்கையும் கிளிக் பண்ணுறேன். இல்லை, பேக்கும் வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஒரு வேளை இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்களேன், இருங்க கையில் மோதிரம் இருக்கான்னு பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மோதிரம் போடுவாங்களே, எப்படி 3 பேர் கையிலையும் மோதிரமும் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு ஏதாச்சும் பார்க்கணும். இருங்க கையில் வந்து இவனுங்க கையில் டிக்கெட் இருக்குல்ல, அதை பார்க்கலாமா? ஓகே வாங்க ஒருத்தன் டிக்கெட்டையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஷர்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், இந்த லண்டன் டு பெல்ஜியம் போகிறான். இந்த ப்ளூ கலர் மண்டையன். ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்கு. ஸோ ஃபேமிலி டிஸ்கவுண்ட்னா அது மேரேஜ் ஆனால் தானே ஃபேமிலி இருக்கும். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். டிக்கெட் வச்சு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா எப்படி? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காம இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து லெவல் 5 போகலாம். இதில் வந்து இந்த கேமோட ரேட்டிங் கேட்குறாங்க. அடா போடா டே, அதுக்குள்ளே கேம் ரேட்டிங் கேட்டல, அதுக்காகவே உனக்கு கேம் ரேட்டிங் 3 தானே கொடுத்துருக்கேன். சரி ஓகே, வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இது வில்லியம் ஷேக்ஸ்பியரா? யார் அது ஷேக்ஸ்பியர்? அல்லன்னு யாருன்னு தெரியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து லெவல் 6 போகலாம். வாங்க இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ட்ரா இன் ஒன் டச், அதாவது வந்து கை எடுக்காமல் அப்படியே ஃபுல்லாக இதை வரைஞ்சி காட்டு அப்படின்றானுங்க. டேய் இதெல்லாம் ஒரு மேட்ராடா? நாங்களாம் ஆர்டிஸ்டா. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட்லேயும் நான் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ட்ராயிங்க்கு. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போகலாம். ஸோ லெவல் 7 இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாட் லெவல் கொடுத்துருக்கானுங்க. ஸோ சேம் கலர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும். ஓகே, எல்லோ பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு. ஓகே, பிங்க்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பர்பிள் பண்ணிடலாம், ஏன்னா அதான் தூரமாக இருக்கிறத முடிச்சுட்டு அப்புறமா கிட்ட இருக்கிறத பண்ணலாம். ஸோ க்ரீனை முடிச்சாச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் பண்ணால் பிங்க்குக்கு இடம் இல்லாமல் போயிடுமே. பிங்க் எப்படி உருவாக்குறது? இருங்க நம்ம என்ன பண்ணோம், க்ரீனை இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே பிங்க்கை வந்து இந்த கேப்பில் கொண்டு போயிட்டு அப்படியே அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். எஸ், பார்த்தீங்களா? இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்விஸ்டடாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு வழியாக வந்து கரெக்டான சாய்ஸை மேக் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகலாம். லெவல் 8 இந்த 2 பேரில் யார் போய் சொல்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ஸோ ஸ்பெக்டக்கிள்ஸ் கொடுத்து பார்த்தா ஒரு ஐடியாவும் கிடைக்கல. இந்த பொண்ணு கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் போட்டிருக்கு,
மேபி அதை கொடுத்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த பொண்ணு பிறந்தது 2008. இவன் என்ன சொல்கிறான்னா அந்த பொண்ணுக்கு வந்து 13 வயசு தான் ஆகுது அப்படின்றான். இவன் பொய் சொல்கிறான். ஸோ ஏ தான் பொய் சொல்கிறான். இந்த பொண்ணு கரெக்டாக தான் உண்மையாக தான் சொல்லுது. ஸோ ஏ தான் பொய் சொல்கிறான். நான் வந்து ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏ இஸ் த லயர். திருட்டு பொய் சொல்கிறவனே ஓகே அவனை லயர்னு சொல்லியாச்சு. நம்மளை வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ட்ரா இன் ஒன் டச். ஓகே என்னடா இது என்ன டயக்ராம்னே தெரியலையா? என்னடா இவ்வளோ வித்தியாசமாக கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி இது என்ன டயக்ராம் தெரில. சரி வாங்க வரையலாம். பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இப்படிக்கா போயிட்டு அப்படியே இப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க. சூப்பருங்க. சரி ஓகே லெவல் 9 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. லெட்ஸ் கோ டு த லெவல் 10. எங்கடா இருக்கு லெவல் 10? வந்துருச்சு. சரி இந்த 2 பேரில் யார் போய் சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குன்னா வந்து யாரும் ஜன்னலை உடச்சிருக்காங்க. லெஃப்ட்டில் இருக்க பையன் வந்து நீ தான் உடச்சேன்றான். ரைட்டில் இருக்க பையன் அழுதுட்டு இருக்கான். ஸோ லெஃப்ட்டில் இருக்க பையன் கையை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் கை சுத்தமாக இருக்குது. அழுகுற பையன் என்ன சொல்கிறான், நான் உடைக்கலன்னு சொல்லிட்டு அழுகுறான். ஆனால் அவன் கை அழுக்காக இருக்குது. அவன் தான் கல் எடுத்து உடச்சிருக்கான். பார்த்துக்கோங்க. இதுக்கு தான் என்றைக்குமே வந்து எவன் அழுகுறான் இவன் அழுதுட்டானா இவன் தப்பு பண்ணல அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அலசி ஆராய்ஞ்சி யார் தப்பு பண்ணியிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த கேம்காரன் வந்து சொல்கிறான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 11க்கு போகலாம். ஓகே ஸோ இப்போ 11th லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அகெயின் இந்த கனெக்டிங் டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. பச்சை கலரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு. ஐயோ ப்ளூக்கு போக இடமே இல்லையே. அந்த பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் நடுவில் போனோங்க. அவ்வளோதாங்க. ஸோ லெவல் 11 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வாங்க நம்ம வந்து லெவல் 12 போகலாம். அதில் என்னென்ன கொடுக்க போகிறாங்க தெரில. ஓகே ஆரம்பம் ஆரம்பம் வந்து நல்ல விஷயத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேம் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்ததுலேயே பசில் கேமில் இந்த கேம் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது அப்படின்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே இப்போ வாங்க நம்ம ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படிக்கா போயிட்டு தப்பு பண்ணிட்டேன். இப்போ பாருங்க கரெக்டாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படிக்கா போயிட்டு தப்பு பண்ணிட்டேனே மறுபடியும் இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வரும். இப்போ வந்து இப்படிக்கா போயிட்டு இந்த சைடு வந்துட்டு இப்படிக்கா போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனால் வருமா? அவ்வளோதாங்க வந்துருச்சுங்க. ஓகே ஸோ லெவல் 11 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து லெவல் 12 போகலாம். சாரிங்க அது லெவல் 12ங்க, இது 13ங்க. ஓகே 13ல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 பேரில் யார் வந்து மேரீடு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 பேரில் யாருக்கோ கல்யாணம் ஆகிருக்கான். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 பேர் கையிலையும் ரிங் இருக்கான்னு செக் பண்ணலாம், மோதிரம். ஸோ 3 பேர் கையிலையுமே மோதிரம் கிடையாது. அப்புறம் நம்ம வேறு ஏதோ ஒரு விஷயத்தை தான் செக் பண்ணோம். காலில் ஹீல்ஸு அதுலேயும் எனக்கு எந்த டவுட்டும் வரல. மண்டேயில் ஏதாவது ரோஸு கீஸ் வச்சுருக்காங்களாம் பார்த்தா அதுலேயும் ஐடியா கிடைக்கல. பட் ஃபோன் பார்க்க முடியுது. இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங் அப்படின்னு வந்து இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டார்லிங் வேறு லவ்வராக கூட இருக்கலாம். ஸோ அடுத்து இதில் வந்து ஒரு பொண்ணு, அந்த ரெட் கலர் பொண்ணுக்கு பையன் கான்டாக்டே இல்லை. அந்த ப்ளூ கலருக்கு அவங்க அப்பா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருக்கு தான் ஒரு டார்லிங்னு இருக்குது, அது அவங்க ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ க்ரீன் இஸ் கரெக்ட் ஆன்சர் போட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த லெவல் போகலாம். லெவல் 14. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா இன் ஒன் டச்சுங்க. போங்கடா டே இந்த ஹூ இஸ் ஒய்ஃப் இப்படி கேட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்கடா, அதான்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க அப்படியே இதையும் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே இது வந்து டக்குன்னு முடிச்சாச்சு. ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா என்னடா டாய் வெளியே வாங்கடா. ஓகே அடுத்த லெவல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இவன் ஃபேவரட் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே இவன் ஆன்சர் பேப்பர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸில் ஃபெயிலு, சயின்ஸில் ஃபெயிலு, ஹிஸ்ட்ரியில் A++ எடுத்திருக்கான். அப்போ இவன் ஹிஸ்ட்ரி தான் அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு. அவ்வளோதான். எப்படியா கண்டுபிடிச்சோமா? ஓகே ஹிஸ்ட்ரி இஸ் ஃபேவரட் சப்ஜெக்ட். ஏன்னா இந்த இங்கிலீஷு ஒரே குழப்பமாக இருக்கே. ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு கலெக்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனை வந்து இந்த சைடு இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே ப்ளூ டேரக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். எப்படி மூளையா விடிஜிஸ் பிரெயின்ரா. ஓகே கரெக்டான சாய்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து லெவல் 17 போகலாம். ஸோ லெவல் 17ல் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரா இன் ஒன் டச். மறுபடியும் வந்து ஒரே டச்சில் வந்து ட்ரா பண்ணுறா தம்பி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து உத்தரவு போட்டாங்க. இப்படி போயிட்டு அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. சூப்பருங்க. இதே வந்து பக்காவாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த லெவல் 18. ஓகே இப்போ நம்ம வந்து லெவல் 18 வந்தாச்சு.
இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 3 பேரில் யார் வந்து இந்த பொண்ணோட அப்பான்னு கேட்குறாங்க. ஃபேஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மேலே ஒரு கோட் போட்டிருக்காள் அவன் தான். பட் இந்த பொண்ணு வாட்சில் வந்து கால் மாம் டேடுன்னு இருக்குது. நம்ம வந்து கால் டேடுன்னு கொடுக்கலாம். ஸோ இவர் ஃபோன் எடுக்கிறாரு. இவர் தான் வந்து இந்த பொண்ணோட அப்பா. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இந்த காலத்தில் பாருங்களேன் வாட்சிலலாம் ஃபோன் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து லெவல் 19க்கு போகலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அகெயின் ட்ரா இன் ஒன் டச் இதை கொடுத்துட்டானுங்களே. சரி ஓகே வாங்க இதை நம்ம வந்து பண்ணலாம். இப்படிக்கா போயிட்டு லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் போயிட்டு தப்பு தானே? ஆமாம் தப்பு தான். ஸோ இப்படிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படிக்கா போயிட்டு ஆஹா தப்பு தான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இப்படிக்கா போயிட்டு இல்லைங்க, நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணாலே மோஸ்ட்டாக வராது. நம்ம என்ன பண்ணோம், மேலேருந்து வரணும். இங்கே பாருங்கள், மேலே இருந்தா இப்படி வந்து இப்படிக்கா போயிட்டு கீழே லெஃப்ட்டு. ஓகே, இப்போ வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக முடிச்சாச்சு. எஸ், லெவல் 19 அசால்ட்டாக மாஸா ஸ்டைலாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம வாங்க லெவல் 20க்கு போகலாம். ஸோ ஓகே, இப்போ லெவல் 20ல் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹூ இஸ் புவர்? இந்த 3 பேரில், அதாவது 3 பேர்னா 3 ஜோடிகள் இருக்காங்க பாருங்கள். இந்த 3 ஜோடியில் யார் ஏழை அப்படின்னு கேட்குறாங்க. எப்பரா கண்டுபிடிக்கிறது? 3 பேர் நிறைய பல்காக சாப்பாடு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த 3 பேரில் யார் ஏழையாக இருக்க முடியும்? ஆஹா, டவுட்டாக இருக்குல்ல, குழப்பமாக இருக்குங்க. எப்படா சொல்கிறது, எதை வச்சு சொல்கிறது இந்த 3 பேரில் யார் ஏழைன்னு? ஏங்க அந்த பச்சை கலர் அந்த லாஸ்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 பசங்க, அவங்கக்கிட்ட வந்து கூப்பன் இருக்குது. ஸோ இவங்க கூப்பனில் வந்து சாப்பிட்றாங்க. அப்போ அவனுக்கு தான் புவர். ஆனால் இது ஆக்சுவலி லைட்டாக வந்து லாஜிக்காக இருக்குது. ஏன் பணக்காரன் கூட கூப்பனில் சாப்பிட்லாம்ல, ஏன் இப்போ ஏழை மட்டும் தான் சாப்பிட்ணுமா என்ன? ஸோ இது லைட்டாக லாஜிக் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் 21க்கு போகலாம். ஸோ லெவல் 21ல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த 3 பேரில் யார் வந்து மேரிடுன்னு கேட்குறாங்க. ஸோ டவுட் இல்லை, செகண்ட் ஒன் தான் மேரிடு. ஏன்னா மீதி இருக்கிற 2 பேருமே வந்து 2 கப்புள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்காங்க, ஏதோ விருப்பமே இல்லாத மாதிரி இருக்காங்க. என்னடா அது ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்கடா, தப்பாக இருக்குது. என்னது குவீன் ஹஸ்பண்டு. இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்துட்டு எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு போட்டிருக்கு. இதுலேயே வந்து எனக்கு அவனை பிடிக்கலன்னு போட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரிடு கப்பிள். ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போடா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 22. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ட்ரா இன் ஒன் டச். மறுபடியும் ட்ரா இன் ஒன் டச்சா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்குது. கரெக்டாக போகிறோமா? எஸ் கரெக்டாக முடிச்சாச்சுங்க. ஸோ லெவல் 23 இதோட நம்ம வந்து முடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 3 பேரில் யார் வந்து இந்த அம்மாவோட குழந்தைன்னு கேட்குறாங்க. மண்டையை பார்த்தாலே தெரியுது, அந்த சுருட்ட முடி குழந்தை தான் எங்கள் அம்மாவோட குழந்தையாக இருக்கும். ஜெனிட்டிக்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சுருட்ட முடி குழந்தை இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து இவங்களோட பொண்ணு இல்லைனா பையன். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம வந்து இன்னொரு கேம் பிளே வந்து முடிச்சிக்கலாம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. எதுக்குன்னா வந்துட்டு எந்த காரியம் பண்ணாலும் நல்ல காரியமாக பண்ணணும்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து ஹாரர் கேம்ஸ் வரணுமா இல்லைனா ஃபன் கேம்ஸ் வரணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து ஹாரர் கேம்ஸ் மாரி போடலாமா இல்லைனா ஃபன் கேம்ஸாக போடலாமான்னு சொல்லுங்கள். இந்த சேனலில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் தான் வரும். நம்ம விடிஜி மெயின் சேனலில் டெய்லி அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு வழக்கமாக வர மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் வரும். அந்த எல்லா வீடியோவுமே நீங்கள் கேட்குற வீடியோ கமெண்ட்டில் சொல்கிற வீடியோ தான் வரும். பாய் கைஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் விடிஜி. பாய்.